ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டியில் நான் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தேன். ஸோ அது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா மினிமம் 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, நிஃப்டியில் டெய்லி டைமில் பார்க்கும்போது ஒரு 150 பாயிண்ட் போல் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த 150 பாயிண்டில் நாம் எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம்? 100 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். எதை பயன்படுத்தி? நான் கொடுக்குற கான்செப்டை பயன்படுத்தி 100 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு 150 பாயிண்ட் ஹை அண்ட் லோ மூவ் ஆன ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும்? 100 பாயிண்ட் என்னோட இந்த என்ட்ரி ஒன்றில் இங்கே ஆரம்பித்து அப் டு இந்த நான் கொடுத்தேன்னா TP1 இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மினிமம் என்ன பண்ணிக்கலாம்? 100 பாயிண்ட்ஸு நிஃப்டியில் பிடிச்சிருக்க முடியும். மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து இங்கே போக போகுது அப்படின்னு எல்லா லெவலையும் என்னோட டெலிகிராமில் கொடுத்துருந்தேன். நான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் இல்லாட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே இந்த மாதிரி தகவல் கொடுப்பேன். மார்க்கெட்டில் எங்கெங்கே சப்ளை இருக்குது, எங்கெங்கே டிமாண்ட் இருக்குதுன்னு நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுப்பேன். ஒருவேளை என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இல்லைன்னா கீழே லிங்க் தரேன். அந்த லிங்கை பயன்படுத்தி என்னோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல மார்க்கெட் ஓகே கீழே வந்துச்சுன்னா டிமாண்டை தொட்டுட்டு சோச்சு வச்சுட்டு போனால் ஒரு பை என்ட்ரி மேலே இந்த இடத்துல. அப்போ இங்கேருந்து போய் இந்த இருக்க சப்ளை தொட்டு கீழே வந்துச்சுன்னா இங்கே ஒரு சோச்சு பார்த்துட்டு ஒரு செல் எடுக்கலாம். ஒருவேளை நம்ம எடுக்கிற செல்லு தப்பாச்சுன்னா ஃப்ளிப் என்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறேன், பிளான் பண்ணி எத்தனை மணிக்கு 9:29க்கு நான் வந்து ஒரு பிளான் பண்ணுறேன். இந்த பிளானை நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணேன்னா நிஃப்டி மேலே ஏறினா, ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறான். அப்போ என்ன பண்ணணும், திரும்பி வந்து இங்கே பாடி க்ளோஸ் பண்ணணும். ஸோ பாடி க்ளோஸ் பண்ணுறானான்னு பார்த்தோம்னா எனக்கு இது வந்து மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், சப்ளை தொட்டு கீழே வரப்போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் பார்க்குறது எத்தனை மணி பார்க்குறேன், 10:06க்கு நான் பார்க்குறேன். ஸோ மார்க்கெட்டிங் மேலே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கீழே செல்லு வரணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன். இதை வந்து உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் என்ட்ரி அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணால் இங்கேருந்து இறங்காமல் மறுபடியும் மேலே போய் மறுபடியும் அடுத்து ஒரு லோ வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே ஏறுறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு அடி ஓகே மேலே போனேன். திரும்பி வந்து இந்த லோவை உடச்சி இந்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணால் எனக்கு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அங்கே அது கொடுக்குறானா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இது எத்தனை மணிக்கு நடக்குது, 10:12க்கு நான் இதை எதிர்பார்க்குறேன். மார்க்கெட்டு கரெக்டாக 10:22க்கு என்ன பண்ணனா, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த லோவை இம்பல்ஸ் கேண்டில் போட்டு உடைச்சான் வித்து ஃபேர்வெல் கேப் எஃப்இஜியோட. எனக்கு மார்க்கெட்டு என் டைரக்ஷனில் போக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் அப்போ தான் என்ன பண்ணுறேன், ஓகே மார்க்கெட் இந்த டைரக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 10:22க்கு என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டு கீழே வரப்போகுதுன்னு உங்களுக்கு என்ட்ரி மாடல் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்குறேன், மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே ஏறி போனோம், திரும்பி லோவை கட் பண்ணிட்டான். அப்போ கீழே வரும்போது எனக்கு இந்த இடத்துல சோச்சும் கொடுத்துட்டான். இம்பல்ஸ் கேண்டில் போட்டிருக்கு, இங்கே ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்குது. அப்போ மார்க்கெட் மேலே ஏறி வரணும், இது என்ட்ரி எடுக்கணும். அங்கேருந்து பிளான் பண்ணி எதுக்கு இந்த இடம் லோ இருக்கு, இது வந்து ஒரு லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது, இதை எடுத்துகிட்டு கீழேருந்து இந்த டிமாண்டை தரும். ஸோ அப்போ என்ன கான்செப்ட்டு, சப்ளையில் எண்டி எடுத்துகிட்டு டிமாண்டுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வர்றான் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 10:24க்கு என்ன பண்ணுறான், நேராக மேலே ஏறி நம்மளோட என்ட்ரியை ட்ரிகர் பண்ணுறான். நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்க, என்ட்ரி ட்ரிகர்டு. ஒருவேளை இந்த செட்டப் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஆகும், இங்கேருந்து மேலே ஏறுவான், இங்கே போய் பாடி க்ளோஸ் பண்ணுவான். ஏன், மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு மேலே ஒரு சப்ளை இருக்கும், அங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரலாம். இது நமக்கு தெரியாது. மார்க்கெட்டு ஒன்று இங்கேருந்து விழுகலாம், இல்லை இங்கே இருக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன், இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது வேலிடான சப்ளை. ஸோ இந்த சப்ளைலேருந்து விழுகலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை நான் எதிர்பார்க்குற சப்ளை இந்த இடத்துல இல்லாமல் இதுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும், இந்த இடத்துல எசல் ஸோ நான் அந்த இடத்துல போய் ஆவரேஜ் பண்ணணும்னா பண்ண மாட்டேன். ஸ்டாப் லாஸ் அடித்தா நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ஒரு கேண்டிலோ இல்லைனா 2 கேண்டிலோ இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது வாய்ப்பு. இந்த ஸ்டாப் லாஸை பாயிண்ட் வெளில போயிடுவேன். ஆனால் நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, இங்கேருந்து வந்து இங்கே போய் இந்த டார்கெட்டை TP1 அடிக்கணும். இல்லை மார்க்கெட்டு ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் கிடச்சுன்னு என்ன பண்ணும், நேராக கீழே இறங்கி போய் இந்த டிமாண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது TP1ஆகவும் இது TP2ஆகவும் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்தேன். இது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே. ஸோ அட்லீஸ்ட் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றதான மூவை பிடிக்க முடியும் அப்படி இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்டு என்ட்ரி 1 ட்ரிகர் பண்ணால் மார்க்கெட் என்ன பண்ணால் அங்கேருந்து கீழே வந்தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணால் கரெக்டாக இங்கே நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தான். இந்த கீழே வர பாயிண்ட் என்ன பண்ணுவேன், இந்த லிக்விடிட்டி வரைக்கும் எடுக்கணும்.
அதைத்தான் நான் என்ன பண்ணேன், நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஏன்னா அவங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துப்பாங்க, கீழே வரும். ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணலாம்னா திரும்பி மேலே ஏறி இந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சுன்னா இங்கே என்ட்ரி ட்ரிகர் பண்ணவங்க மைனஸில் இருப்பாங்க. அதுவும் நியூ ட்ரேடருக்கும் என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் இருக்க ஒரு பயமாக இருக்கும். ஸோ அந்த பயக்க போக்குறதுனா என்ன பண்ணுவேன், ஓகே நீங்கள் புக் பண்ணிடுங்க அப்படின்னு. ஒருவேளை இன்னொரு விஷயம் நடக்கலாம், இங்கேருந்து மேலே போய் எஸ்எலும் அடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவையில்லாமல் லாஸ் வர மாதிரி இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்திருப்பாங்க, அவங்க ப்ராஃபிட்டில் இருக்கிறது நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கி இது வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ என்னன்னா நியூ ட்ரேடர் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்க பாருங்க, கரெக்டாக 2 கேண்டில் போட்டு ஃபுல்லாக கீழே இறங்கணும். அப்போ எது எடுக்க, இதை நோய் எடுக்க போகிறோம். அப்போ இந்த இடத்த தான் சொல்லிப்பேன், யூ ஆர் இன் குட் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருந்தேன். தென் மார்க்கெட்டு கீழே இறங்கினேன். இந்த லிக்விட்டே ஃபஸ்ட் எடுத்தான், முதல் வேலை அந்த வேலை பண்ணான். அதுக்கப்புறம் இறங்கி கீழே எடுக்கணும். இது ரொம்ப ஃபோர்ஸாகவும் இறக்கலாம், இல்லை கன்சல்டேஷன் போடலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நம்ம டைரக்ஷனில் போகிறோம் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். இங்கே எங்கே இருக்க எஸ்எல், மேலே இருக்க எஸ்எல், ஆப்போசிட்டில் போய் எஸ்எல் அடித்தா ஸ்டாப் லாஸ் தான். ஸோ நான் அதனால போட்டேன், மார்க்கெட்டு யூ ஆர் இந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நேராக கீழே இறங்கிச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போய் ஜரஸ்வதி பூஜையை கொண்டாடுங்க அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இங்கேருந்து மெதுவாக கீழே கன்சல்டேஷன் போட்டு போட்டு இந்த இடத்துக்கு வந்தான். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு, 11:34க்கு டிபி 1 ஹிட்டு அப்படிங்கிறத என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்தேன். ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு நமக்கு என்ன பண்ணிச்சிருக்கலாம், 100 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். இது எப்படி இந்த 100 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சப்ளை, இந்த மாதிரி டிமாண்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட்டு ஏன் லெவலுக்கு வரணும். இப்போ நான் என்ன பண்ணேன், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கேருந்து கீழே இறங்கி என்னோட டிமாண்டை தொடணும். இல்லை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இங்கேருந்து மேலே ஏறி என்னோட சப்ளை தொடணும். இது ரெண்டும் தொடாத வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஒருவேளை மார்க்கெட்டு இங்கே நிற்கிறான் அப்படின்னா எனக்கு கன்சல்டேஷன், நோ ட்ரேடு அப்படின்னு போயிடுவேன். ஸோ என்னோட சப்ளைக்கோ டிமாண்டுக்கோ வரணும், வந்தால் மட்டும்தான் எனக்கு ட்ரேடு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெளிவு. அப்போ மேலே ஏறி சப்ளை தோட்டம், இல்லை கீழே இறங்கி டிமாண்டை தோட்டம். ஸோ மார்க்கெட்டு என்னோட சப்ளை டிமாண்டை தொடர வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது 15 நிமிஷத்தில் தான் என்னோட மார்க்கெட் ரன் ஆயிருக்கு. இப்போ என்ன மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே இருக்குது, 9 மார்க்கெட்டே இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, இங்கே இருக்குது. ஸோ என்னோட அநேகமாக சப்ளை மேலே ஏறி தொடணும். என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அடுத்த கேண்டில் ஒன்று போடுறான். அடுத்த கேண்டில் என்ன பண்ணால் இது கீழே வரான். ஏன், செகண்ட் ஆஃப் மார்க்கெட் என்ன இருக்குது, செல் ஆயிருக்கு. அப்போ செல் ஆயிருக்குன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இருக்கும். அப்போ இந்த லோ தொட்டாச்சுன்னா மார்க்கெட் மேலே இருப்போம். இது ஒரு லாஜிக்கு. ஸோ அவன் அதை தான் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ இது வந்துட்டான், மேலேருந்து கீழே இறங்கினா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை இருக்குமே, இந்த ஹையை தொட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்க, மார்க்கெட்டு கீழே இறங்கினாக்குள்ள நேராக மேலே ஏறிட்டான். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி அவனுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு, மார்க்கெட் மேலே போக போகுது. ஸோ மணி எத்தனை, 9:45 வரைக்கும் எனக்கு இங்கே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட்டு சப்ளை மேலே ஏறி தொடணும். எஸ், இந்த கேண்டில் என்னோட சப்ளை தொட்டான். அப்போ நான் இந்த இடத்துல சப்ளை தொடும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னோட லோ டைம் ஃப்ரேம், நான் என்ட்ரி எடுக்கிறது 1 நிமிஷத்தில். ஸோ நான் மார்க்கெட்டை என்ன பண்ணுவேன், 1 நிமிஷத்துக்கு மூவ் பண்ணிடுவேன். அப்போ இங்கே எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கும், இந்த இடத்துல வந்து எனக்கு சப்ளை தொட்டிருக்கும். இந்த சப்ளையை தொடும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் போயிடும். அப்போ நான் என்ன எதிர்பார்ப்பேன், மார்க்கெட்டு இந்த லோவை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறான்னு பார்ப்பேன். இப்படி ஒரு கோடை போட்டுட்டு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு வைப்பேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு என்ன பண்ணுவோம், இது வந்து எனக்கு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதா அப்படின்னு பார்ப்பேன். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நான் இந்த இடத்துல வந்து ஒரு இங்கே போய் கிளிக் பண்ணுவேன். இதுக்கு நேராக ஒரு அலாட் செட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல வந்து அலாட்னு வரும், அலாட் செட் பண்ணிடுவேன். மார்க்கெட் என்ன பண்ணும், மேலே போகிறோம், கீழே இறங்கி வந்து இதை உடச்சி வைக்கணும். பாடி க்ளோஸ் பண்ணால் ஹை ப்ராபிலிட்டி, விக்கு விட்டான்னு வைங்களேன் பரவாயில்ல, எனக்கு விக்கு விட்டாலும் போதும். பாடி க்ளோஸ் பார்க்குறேன்னா ஹை ப்ராபிலிட்டி. ஸோ நான் மோஸ்ட் ப்ராபபிள் என்ன பண்ணுவேன், பாடி க்ளோஸே பார்ப்பேன். எடுக்க தான் எடுக்கிறோம், ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட் போட்டு பாடி க்ளோஸ். மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள், அடுத்து மேலே போகிறான். என்னோட சப்ளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட். ஏன்னா என் சப்ளை ரெஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணிக்கலாம், நேராக மேலே போய் இதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல என்ட்ரியே கிடையாது. ஆனால் அது பண்ணலை, அவன் வேகமாக போகலை. இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணலை இந்த இம்பல்ஸு. ஏன் ப்ரீவியஸாக இருந்து ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணான். அப்போ அடுத்து என்ன பண்ணணும், போகிறதுக்கு முன்னாடி ஸ்பீடு இங்கே குறைஞ்சிருச்சு. அப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு இம்பல்ஸ் இல்லைங்கிறதுனால மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிறது கேண்டில் ஸ்டிக் இங்கே சொல்லிடுச்சு நமக்கு. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஹையை உடச்சி மார்க்கெட் போனால நான் என்ன பண்ணுவேன், இந்த லோ உடையிறதுக்கு பதிலாக இங்கே இந்த லோ உடையதான்னு பார்ப்பேன். ஏன்னா நான் பார்க்குறது பேரிஸு. மார்க்கெட் என்ன பண்ணும், திரும்பி வந்து நான் பேரிஸாக போப்பேன்னா இந்த லோவை இம்பல்ஸோட உடைக்கணும், வித் எஃப்இஜி இருக்கணும். இப்போ தான் முக்கியமான விஷயம். ஸோ மார்க்கெட்டு மேலே ஏறும். எஸ், இந்த கேண்டில் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், மார்க்கெட்டு கீழே தான் போக போகுதுன்னு. மறுபடியும் மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ரூலில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அது உடையுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இன்னும் வரல, என் லெவலுக்கு வரல. ஆனால் மார்க்கெட் என்ன போகுது, ஸ்லோ, அவனோட அந்த இந்த ஃபாஸ்டிங் இல்லை பாருங்கள். அப்போ மார்க்கெட்டு கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்,
இந்த மூவ் உங்களுக்கு காமிச்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் ரூல் வரல. அடுத்து என்ன ரூல் வருது பாருங்க. எஸ், இதுதான் விஷயம். இதுக்குள்ள இந்த விஷயம் தான் மார்க்கெட்டில் நாம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் என்ன நடந்துருச்சு, ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி போட்டார். அதுக்கப்புறம் ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்தாரு. அடுத்த இம்பல்ஸ் மூவ், இந்த இம்பல்ஸ் மூவுக்கும் இந்த இம்பல்ஸ் மூவுக்கு இடையில என்ன இருக்குது, நமக்கு நாம் எதிர்பார்க்குற எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். இங்கே தான் நம்மளோட பிளானை கொண்டு வரோம். அப்போ என்ன பண்ணோம், மார்க்கெட்டு நம்ம டைரக்ஷன் போது இந்த லோ உடைச்சிருச்சு. சப்போஸ் இங்கேருந்து இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, இதுக்கு மேலே போய் உடச்சி இங்கே பாடி க்ளோஸ் பண்ணால் இந்த ட்ரேட் நமக்கு என்ன வாங்கி கொடுத்துருச்சு, எஸ்எல் வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னு. ஆனால் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் பிளான் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தா, இங்கேருந்து இறங்கினவன் இங்கேருந்து பார்க்கணும், 15 நிமிஷத்தில் போயிடும். 15 நிமிஷத்தில் அடுத்து எங்கே இருக்குது டிமாண்ட். ஏன்னா அவன் எங்கேருந்து இறங்குறான், சப்ளைலேருந்து இறங்குறான். அப்போ டிமாண்ட் நோக்கி தான் போக போகிறான். அப்போ இம்பேலன்ஸோட எங்கே இருக்குது சப்ளை, இதே ஃபில் பண்ணிட்டான். அப்போ அடுத்து எங்கே இருக்குது, ஒன்று இந்த லோ நமக்கு ஒரு டார்கெட்டு, இங்கே லிக்விடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லோ ஒரு லிக்விடிட்டி, இங்கேயும் இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, இது நமக்கு ஒரு டார்கெட்டு, இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி இங்கே இருக்குல்ல இந்த ஓபி, இந்த இடத்துல இருக்கல இம்பேலன்ஸு, இதை தொட வரலாம். ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸ் ஆனால் இதுதான் நம்ம. ஸோ அப்போ சப்ளையில் எண்டி எடுக்கிறான், டிமாண்டை நோக்கி போகிறான். ஒருவேளை இங்கே டிமாண்ட் எண்டி எடுத்துனா இங்கேருந்து மேலே போவோம். பட் ஆனால் இங்கே என்ன எடுத்திருக்கு, சப்ளையில் என்ட்ரி எடுத்துட்டான். அப்போ அவன் எங்கே போக போகிறான், டிமாண்டை நோக்கி தான் போக போகிறான். அப்போ டிமாண்ட் நோக்கி போக போகிறான், நமக்கு என்ன, இது ஒன்று இது ஒன்று, இல்லைன்னா இந்த இதுதான் நம்ம டார்கெட். அப்போ இங்கேருந்து இங்கே தூரம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், டிபியை பிளான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட என்டி டைம் ஃப்ரேம் உள்ள போகிறோம். எஸ், இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், மார்க்கெட் நம்ம டைரக்ஷனில் வரப்போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு, கீழே போகிறேன்னு சொல்லிச்சு. இங்கே தான் நம்ம என்ட்ரிக்கான பிளான் பண்ணணும். நம்ம என்ட்ரி எங்கே பிளான் பண்ண போகிறோம், ஆல்மோஸ்ட்டு சில நேரங்களில் ஆர்டர் பிளாக் வரலாம், சில நேரத்தில் இம்பேலன்ஸ் ஃபில் பண்ணலாம், சில நேரங்களில் ஆர்டர் ஃப்ளோவில் மார்க்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ 3 விதமாக என்ட்ரி எடுக்கும். எப்படி, ஒன்று இந்த ஃப்ளோவில் தூக்கிட்டு போகலாம், இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகலாம், இல்லை இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு போகலாம். இதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி என்ட்ரிக்கு பிளான் பண்ணும்போது இந்த கேப்பை ஃபில் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயம். இந்த கேப்பு நமக்கு என்ட்ரி, இதை தான் வந்து நம்ம என்ட்ரின்னு எழுதணும். அந்த கேப்பை அவன் எப்போ ஃபில் பண்ண வர்றானோ அது நமக்கு என்ட்ரி. சரி, ஓகே, நம்மளோட என்ட்ரி தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது எஸ்எல், இங்கே போய் உடச்சி க்ரீன் கலர் கேண்டில் உடச்சி பாடி க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சுட்டானா இங்கே வந்து ஆவரேஜே கிடையாதுங்க. மார்க்கெட் என்ன பண்ணணும், எஸ்எல் வாங்கிட்டு வெளில போயிடணும். ஏன் எஸ்எல் வாங்க சொல்கிறேன், நமக்கு மேலே ஒரு சப்ளை இருக்குது அழகா, இதே வேலையை அவன் என்ன பண்ணலாம், இங்கே போய் செய்யலாம். அப்போ இங்கே போய் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கணும்னா அவசியமே கிடையாது. இந்த கேண்டில் எப்போ போய் மேலே இந்த லெவலை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணுறானோ அப்போவே வெளில போயிடணும். ஓகே, அப்போ ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணிட்டோம், என்ட்ரி பிளான் பண்ணிட்டோம், அடுத்து டார்கெட்டும் பிளான் பண்ணிடணும். டார்கெட் என்ன பிளான் பண்ண சொன்னேன் உங்களுக்கு, இந்த லோ ஒரு டார்கெட்டு, இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த இடம் எனக்கு டிபி 1 பிளான் பண்ணுறேன். இது வந்து டிபி 1. அதே மாதிரி அடுத்த லோ இங்கே இருக்குது. ஸோ இந்த லோ கீழேயும் மார்க்கெட்டு வரும். ஏன்னா எனக்கு சப்ளை தொட்டு டிமாண்டை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எனக்கு இது வந்து டிபி 2. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி செல் ஆர்டர் இருக்க போகிறோம். ஷார்ட் பொசிஷனு இந்த இடத்துலேருந்து இதுக்கு மேலே எஸ்எல் இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4.4 கிட்டத்தட்ட 1:4க்கு மேலே நம்ம பிளான் பண்ணுறோம். ஒருவேளை அவன் கீழே தொட்டானா 5 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதோட இல்லாமல் இந்த இடத்துல உள்ள லிக்விடிட்டி எடுத்தாலே போதும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்க லிக்விடிட்டி, எஸ், இதுதான் நம்ம பிளான். இப்போ இவ்வளோ பிளான் பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறா மார்க்கெட்டு, இங்கேருந்து எப்போ போய் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கீழே இறங்கணும், இந்த கேப்பை மார்க்கெட் பே பண்ணணும். இதை பண்ணுறான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு கீழே தான் இருக்கான், கரெக்டு தான். மறுபடியும் மார்க்கெட்டு மேலே ஏறான். ஸோ நான் கொடுத்த மாதிரி என்ட்ரி ட்ரிகர் பண்ண இடம் இந்த இடம். ஸோ இந்த கேண்டில் என்ன பண்ணிச்சு, நம்மளோட எஃப்இஜியை ஃபில் பண்ணிச்சு முதல் முறையாக. அப்போ இந்த இடத்துல இந்த எஃப்இஜியை 100% டிக்கெட் ஃபில் பண்ணலாம், 50% ஃபில் பண்ணலாம், இல்லை 10 to 20% கூட ஃபில் பண்ணலாம். பட் எப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த கேப்பை உள்ளுக்குள்ளே கேண்டில் வருதோ அப்போவே என்ட்ரி. ஸோ எனக்கு இங்கே எந்த என்ட்ரி, 10:24 இந்த கேனியாக வச்சுருக்கேன். 10:24 எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆனது. இதை தான் டெலிகிராம் குரூப்பில் என்ட்ரி ட்ரிகர் அப்படின்னு நாங்கள் மார்க் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிப்பேன். என்ட்ரி ட்ரிகர்னு இந்த கேண்டில் இது உள்ளுக்குள்ளே வரும்போது அங்கே என்ட்ரி ட்ரிகர்னு நான் மார்க் பண்ணியிருப்பேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பாருங்கள், டெலிகிராம் குரூப்பில் எங்கே கொடுக்குறேன், இந்த இடத்துல கொடுக்குறேன். எத்தனை மணிக்கு, 10:24 என்ன சொல்லியிருக்கேன், என்ட்ரி ட்ரிகர், ஸோ ஃபோக்கஸ் யுவர் எஸ்எல் அப்படிங்கிறேன். எந்த கேண்டில், இந்த கேண்டில் 10:24 மார்க்கெட் என்ன பண்ணுறான், 10:24 இந்த கேண்டில் போய் எனக்கு என்ட்ரி எடுக்கிறான். ஓகே, இப்போ என்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம் மார்க்கெட். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டு கீழே இறங்குறான்.
கீழே இறங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான், செகண்ட் இதுக்கு மேலே எண்டி எடுத்துட்டு என்ன பண்ணுவான், இதுக்கு மேலே டைட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறங்க பேரில் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அவங்கள காலி பண்ண இடம் இந்த இடம். ரெண்டாவது எத்தனை மணிக்கு, 10:32. நமக்கு எங்கே இருக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ், இங்கே இல்லை, இங்கே இருக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், மார்க்கெட் மேலேருந்து கீழே இருந்தான். ஸோ இந்த இடத்த பிடிச்ச இடம் தான் என்ன பண்ணான், நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் டார்கெட்னு சொல்கிறேன் இல்லையா, அது இந்த இடம். இந்த இடத்துலையும் புக் பண்ணிடலாம், இந்த இடத்துலையும் புக் பண்ணலாம், இந்த இடத்துலையும் கூட புக் பண்ணலாம், இந்த இடத்துல கூட புக் பண்ணலாம், எங்கே வேணாலும் புக் பண்ணலாம். மார்க்கெட்டில் நீ உள்ளே இறங்கிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டோட வெளியில் வரதுக்கான என்ன ஸ்டெப்போ அதை எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ என்னாச்சு, மார்க்கெட் எண்டி எடுத்தாச்சு, நம்ம டேரக்டில் மூவ் ஆகிட்டு. அப்புறம் இங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருந்தான். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருப்பேன், இந்த இன்ஃபர்மேஷனையும் டெலிகிராம் கொடுத்துருப்பேன். சடனாக வந்து உடச்சிருக்கணும், ஆனால் என்ன பண்ணான், கொஞ்சம் கன்சல்டேஷன் போட்டு தான் மார்க்கெட்டை கீழே இறங்கினா. ஸோ அவ்வளோ பவராக இல்லை. கடைசி அங்கேருந்து நேராக அங்கெல்லாம் ஊரெலாம் சுற்றிட்டு, அதான் சொல்லிட்டேன், ஊர் சுற்றுற வழிச்சு கரெக்டாக இங்கே வந்திருப்பான். இங்கே வந்து உடைச்சான். எத்தனை மணி, 11:39 நம்மளோட டிபி கிட் பண்ண இடம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேண்டில் என்ட்ரி எத்தனை மணிக்கு, கரெக்டாக 10:24 என்ட்ரி எடுக்கிறான். உங்கள் டிபி ஒன்றுக்கு எத்தனை மணிக்கு வரான், கரெக்டாக 11:39 வர்றான். அப்போ இந்த ரேஞ்ச் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ட்ரேடில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே போகிறான் உடைக்கிறான், இல்லை இங்கேருந்து மேலே போய் இதை உடைக்கிறான், இல்லை எதுவுமே இல்லாமல் இங்கே கன்சல்டேஷன் போகிறான், அதெல்லாம் அடுத்தது. பட் இந்த ட்ரேடு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு சொல்லும்போது உங்களுக்கு மார்க்கெட்டு ஆவரேஜாக 150 பாயிண்ட் தான் மொத்தமாக மூவ் ஆகிருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து 100 பாயிண்ட் எதில் பிடிச்சிருக்கலாம், நம்மளோட ப்ரீமியமில் பிடிச்சிருக்கலாம். அப்போ அந்த ப்ரீமியமில் 100 பாயிண்ட் பிடிக்கும்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட ஏடிஎம் ஓடிஎம் வீடியோ பாருங்கள். அதே இந்த 100 பாயிண்ட்டை எப்படி உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சார்ட்டில் காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்த டைம் எத்தனை, 10:24. டார்கெட் புக் பண்ண இடம் எத்தனை, 11:39. ஸோ இந்த இடப்பட்டத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து தனில் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னோட லிங்கை ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணோம்னா கீழே லிங்க் தரேன், அதை பயன்படுத்தி தனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே வந்தான். இப்போ இந்த சப்ளையில் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே வந்து கீழே வரணும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு சொன்ன டைம் ஃப்ரேம் என்ன, 10:24 என்ட்ரி ட்ரிகரான டைம். ஸோ நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன், 25,250 புட் ஆப்ஷன். நான் ஆல்மோஸ்ட் நான் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே இந்த மணிக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஸோ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கரண்ட் ரேஞ்சு இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 25,100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 25,250. ஸோ இதுக்கு மேலே உள்ள இந்த இடத்துல உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 25,250 நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ நாங்கள் நம்ம பார்க்க வேண்டிய ட்ரேட் எத்தனை மணிக்கு, 10:24 நமக்கு என்ட்ரி ட்ரிகராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ எந்த இங்கே 10:24 இந்த கேண்டில். ஸோ நமக்கு என்ட்ரி ட்ரிகரான இடம் இந்த கேண்டில். ஸோ இந்த இடத்துல 10:24 இந்த கேண்டில். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லோ 100, இங்கே பாருங்க இப்படி பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ட்ரிகர் ஆனது 170 எனக்கு என்ட்ரி ட்ரிகரு நான் மென்ஷன் பண்ணுறது இடம். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு 170. இங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் உங்களை கூப்பிட்டு போகிறேன், கரெக்டாக இந்த இடத்துல பார்க்கும்போது 11:39 இந்த கேண்டில் எனக்கு டார்கெட் அடிச்சிடும் 11:39. இப்போ அப்படியே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்க, 11:39 எங்கே இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டு இங்கேருந்து மெதுவாக அப்படி போயிட்டுங்க. இந்த இடத்துல புக் பண்ணிட்டு கூட வந்திருந்தாலும் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்டு, ஒரு 30-40 பாயிண்ட் புக் பண்ணிட்டு வந்துருக்கலாம். நாம் எதிர்பார்க்குற அந்த 11:39 கேண்டில் இந்த கேண்டலோட ஹை பாருங்க. ஸோ இப்போ இந்த 100 பாயிண்ட்டுமே எதில் பிடிச்சிக்க முடியும், நம்மளால் நிஃப்டியில் பிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த ட்ரேடு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடு. இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு செட்டப்பை பயன்படுத்தினா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். 280 இங்கே பாருங்கள், இந்த கேண்டலோட ஹை 280. ஸோ நான் உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்க சொன்னேன், ஆவரேஜாக 170 உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகரு. இங்கே இந்த கேண்டலோட வெளியில் வர சொல்லியிருந்திருப்பேன். இந்த கேண்டில் ஏன் வெளில வர சொன்னேன், இங்கே வந்து நமக்கு எதிர்பார்த்தா இந்த லிக்விட்டி கரெக்டட் எத்தனை மணிக்கு, 11:39. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், இந்த 11:39 வெளில போயிருக்கலாம். எத்தனை பாயிண்ட்டு, இதோட ஹை பார்த்தீங்கன்னா 280. ஸோ கிட்டத்தட்ட 110 பாயிண்ட். ஒருவேளை 10 பாயிண்ட் முன்ன பின்ன இருந்திருந்தாலும் 100 பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், சாலிடாக பிடிச்சிருக்கலாம். ஸோ நான் இந்த எடுக்கிற ட்ரேட் எல்லாமே நான் ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கோர்ஸ் பற்றின தகவலை அதில் தர்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.